ஒரு பையன் சட்டை போடாம வெளியே போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளியே போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு? எப்படி ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னுடைய பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்னென்ன மாதிரி டிரெஸ்ஸஸ் போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் தவறு செய்பவருடைய பார்வையினாலதான் நடக்குது. நீ இவ்வளவு தூரம் பேசுறீல்ல, அதுதான் ஆண்களோட பார்வையில தான் தவறு, எங்களோட பார்வை தவறு கிடையாது, நாங்க உங்களை தப்பா பார்க்கல, சட்டை போடலைன்னா நீங்க தான் எங்களை தப்பா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீ பேசுறீல ஸ்டேஜ்ல நின்றுக்கிட்டு. இப்ப அந்த ஆண்கள் எல்லாரும் உனக்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், சரிம்மா நீ சட்டையை கலட்டு, நாங்களும் உன்னை தப்பா பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ சட்டையை கலட்டிவியா அந்த ஸ்டேஜ்ல? சொல்லு, உன்னால கலட்ட முடியுமா? அவங்க பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க, நாங்க தவறா உன்னை பார்க்கலாமா, நீ சட்டையை கழட்டி போட்டுட்டு நின்று மேடையில ஏறி பேசு அப்படின்னு சொன்னா உன்னால சட்டை கலட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. முடியாது. ஏன்னா நீ பெண். எவனாவது ஒரு தற்குறி ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றியே, என்னால சட்டை கலட்ட முடியும், உன்னால கலட்ட முடியுமா அப்படின்னு கேட்டானுங்கன்னா அந்த நாய்கள்கிட்ட, அட முட்டா நாய்களா, ஆணும் பெண்ணும் சமம்னு நாங்க சொல்றது ஆடையில சொல்லல, அறிவுல தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு நிகர எங்களாலையும் வேலை பார்க்க முடியும், எங்களுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான்டா நாங்க சொல்றோம், நீங்க தான் புத்தி இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லு. ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க படிச்சு வேலைக்கு போறீங்களா, எங்களாலையும் முடியும், நாங்களும் படிச்சு வேலைக்கு போவோம். நீங்க போலீஸ் வேலை பாக்குறீங்களா, நாங்களும் போலீஸ் வேலை பார்க்க எங்களுக்கு தகுதி இருக்கு. நீங்க டாக்டரா, எங்களாலையும் முடியும். நீங்க ராணுவ வீரரா போறீங்களா, அப்ப எங்களாலையும் பெண்களாலையும் ராணுவ வீரரா வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆணுக்கு நிகர் வேலையிலையும் அறிவுலையும் அவங்க ஆணுக்கு நிகர் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க சட்டையை கழட்டி போடுங்க போட்டீங்கன்னா அப்ப நாங்களும் சட்டையை கழட்டி போடுவோம் அப்படின்னு யாரும் செய்ய சொல்லல. புரியுதா? ஆணுக்கு நிகர் பெண் சமம் என்று சொல்லுவது ஆணுக்கு நிகரா பெண் தன் அறிவை காட்டணுமே தவிர தன் ஆடையை அவிழ்த்து காட்டுவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்க.